ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் எக்ஸல் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஃப் எரர் அப்படின்ற ஃபங்க்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி நம்ம கால்குலேஷன் பண்ணும்பொழுது சம்டைம்ஸ் இந்த மாதிரி எரர் மெசேஜஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதே இது நம்ம பல்காக வந்து ஒரு 10 lakh ரோ இல்லை ஒரு 10,000 2,000 5,000 அந்த மாதிரி பெரிய டேட்டாக்கு வந்து நம்ம வந்து கண்டிஷன்ஸ் போடும்பொழுது நிறையா வந்து எரர்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி எரர்ஸ் வர இடத்துலலாம் நம்ம கஸ்டம் மெசேஜ் கொண்டு வரதுக்கு தான் இஃப் எரர் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து சாம்பிள் கால்குலேஷன் ஒன்று போட்டு வச்சுருக்கேன். சும்மா வந்து சாம்பிள் டேட்டா டம்மி டேட்டா போட்டு வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே எரர் வருது. ஸோ இந்த எரர் வர இடத்துல எனக்கு இப்போ வந்து நோ ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரணும். அதுக்காக தான் நான் வந்து இஃப் எரர் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன் வந்து இப்போ யூஸ் பண்ண போகிறேன். இப்போ பேசிக் கால்குலேஷன் என்னென்னா, இந்த வேல்யூவை டிவைட் பண்ணணும். அதுதான் பேசிக் கால்குலேஷனு. டேட்டா இல்லாத பட்சத்தில் அது வந்து நோ ப்ராஃபிட் அப்படின்னு வரணும். அதுக்கு நான் இஃப் எரர் ஃபங்க்ஷன் இப்போ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு போட்டுக்கோங்க, இஃப் எரர் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன் போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இப்போ அடுத்து என்னென்னா நம்மளுடைய கால்குலேஷன் வந்து பண்ணணும். இப்போ இந்த டேட்டாவையும் டிவைடட் பை இந்த டேட்டா டிவைட் பண்ணிட்டோம். இப்போ கமா கொடுத்துட்டு வேல்யூ வந்து ஓகேனா அந்த வேல்யூ வந்து ஷோ பண்ணிடலாம். எரர் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா, நமக்கு டபுள் கொட்டேஷன் கொடுத்துட்டு நோ ப்ராஃபிட் அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு திரும்ப டபுள் கொட்டேஷன் கொடுக்குறேன். இப்போது க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு தட்டுறேன். இப்போ இதே மாதிரி எல்லாத்துக்கும் நான் ரிப்பீட் பண்ணி விட்றேன். பார்த்தீங்களா, இப்போ வந்து எனக்கு எரர் மெசேஜாக இருந்தது, என்னுடைய அந்த கஸ்டம் மெசேஜ் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஓகே. இதுவே சப்போஸ் நான் VLOOKUP போடுறேன், எனக்கு அதில் வந்து கஸ்டம் மெசேஜ் வரணும் அப்படின்னா, அதுக்கு இந்த பக்கத்தில் நான் வந்து இங்கே ஒரு எக்ஸாம்பிள் வந்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் VLOOKUP யூஸ் பண்ணி இந்த நேமை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் இந்த இடத்துல மாற்றுறேன், ஜஸ்ட்டு வந்து 1ன்னு மாற்றி விட்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா இங்கே NA அடிக்குது. NA மீன்ஸ் அந்த டேட்டாவில் வந்து நீங்கள் கொடுத்த அந்த லுக்கப் வேல்யூ வந்து இல்லை அப்படின்ற மீனிங்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நோ டேட்டா அப்படின்னு சொல்லி நமக்கு மெசேஜ் கொண்டு வரணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஈக்குவல் டு போட்டுக்கணும், இஃப் எரர் அப்படின்ற ஃபங்க்ஷன் போட்டுட்டு இப்போது வேல்யூ அப்படின்ற இந்த பிளேஸில் வந்து VLOOKUP போடணும். VLOOKUP இந்த வேல்யூ தான் நம்ம லுக்கப் பண்ண போகிறோம். கம்மா கொடுத்துட்றேன். அந்த டேட்டாவில் தான் பார்க்குறேன். ஸோ அந்த டேட்டா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். கம்மா கொடுத்துட்றேன். எனக்கு ஒரே ஒரு காலம் தான் இருக்குது. ஸோ ஒரு காலம் கொடுத்துட்றேன். கம்மா கொடுத்துட்டு ஃபால்ஸ் கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்றேன். இப்போது எரர் மெசேஜ் வந்தால் என்ன கொடுக்கணும், அதுக்காக இப்போ நம்ம இன்னொரு கமா கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷன் போட்டு நோ டேட்டா அப்படின்னு போடுறேன். நோ டேட்டா போட்டுட்டு திரும்ப டபுள் கொட்டேஷன் கொடுத்து க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரு தட்டுறேன். இப்போ பார்த்தீங்களா எனக்கு எரர் மெசேஜ் போயிட்டு இப்போது நோ டேட்டா அப்படின்னு சொல்கிற மெசேஜ் வந்து எனக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சப்போஸ் வந்து நிறைய டேட்டாவுக்கு வந்து இந்த மாதிரி VLOOKUP ஏதாவது கால்குலேஷன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, டக்குன்னு நீங்கள் ஃபில்டர் பண்ணி நோ டேட்டா மட்டும் தனியாக எடுத்துட முடியும். ஏன்னா இல்லைனா எரர் மெசேஜாக இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்குமே வந்து நீட்டாக இருக்காது. இந்த மாதிரி நீங்களும் வந்து கஸ்டம் மெசேஜ் வந்து யூஸ் பண்ணி எரர்ஸை வந்து ஃபைண்ட் பண்ணுங்கள். இது நீங்கள் வந்து உங்களுடைய டேட்டாவில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you for watching.